தமிழ் முரசின் கீழ் இயங்கும் ஆங்கில ஊடகமான தப்லா வார இதழ் அண்மையில் புது பொலிவு கண்டு அதிகாரப்பூர்வமாக அதன் இணையதளத்தை வெளியிட்டது. இது தமிழர்கள் உட்பட ஒட்டுமொத்த இந்திய சமூகத்திற்கும் நற்செய்தி. பல ஆண்டுகளாக தப்லா தமிழர் அல்லாத சிங்கப்பூர் இந்தியர்களுக்கும் இந்தியாவிலிருந்து வந்தோருக்குமான ஊடகம் என்ற கருத்து நிலவி வருகிறது. இந்த மனப்பான்மை வருங்காலத்தில் மாற வேண்டும். நாம் அதை மாற்றி அமைக்க வேண்டும். சிங்கப்பூரில் வாழும் அனைத்து இந்தியர்களையும் மையமாக கொண்டு செய்திகளை வெளியிடுவதே தப்லாவின் முதன்மையான குறிக்கோள். இந்தியர்கள் மட்டுமல்லாது சிங்கப்பூரில் வாழும் பல இன மக்களுக்கும் இந்திய சமூகம் சார்ந்த நடப்புகளை தெரிவிக்கும் ஓர் ஊடகமாக தப்லா திகழும். அத்துடன் வருங்காலத்தில் உள்ளூர் இந்திய சமூகத்திலும் உலகளாவிய புலம்பெயர் சமூகங்களிலும் உள்ள சமூக தலைவர்கள், தொழில் முனைவர்கள், ஆதரவாளர்கள், பங்குதாரர்கள் ஆகியோரை ஒன்றிணைத்து அவர்களுடன் தொடர்பு கொள்ளவும் தப்லா முனையும். அத்திசையை நோக்கிய முதல் முயற்சிகளில் ஒன்றுதான் நவம்பர் 19ஆம் தேதி SPH மீடியாவின் புதிய கலையரங்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி. தப்லாவை மீண்டும் அறிமுகப்படுத்தும் நோக்கில் சமூக தலைவர்கள், பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் என ஏறத்தாழ 80 பேர் முன்னிலையில் அந்நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியின் ஓர் அங்கமாக கலாச்சார சமூக இளையர்துறை மனிதவள துணை அமைச்சர் தினேஷ் வாசுதாசுடன் தப்லா ஆசிரியர் S. வெங்கடேஸ்வரன் நெறியாளராக வழிநடத்திய கலந்துரையாடல் இடம்பெற்றது. இந்திய சமூகத்திற்குள்ளான ஒருங்கிணைப்பு, பிற இன சமூகங்களுடன் இந்தியர்களின் ஒருங்கிணைப்பு, இந்திய தொழில் நிறுவனங்களுக்கான மனிதவள தேவைகள், இந்திய கலைகள், செயற்கை நுண்ணறிவால் வேலைகளில் ஏற்படக்கூடிய தாக்கம், தாய்மொழிகள், சிங்கப்பூர் கல்வி அமைப்பின் கட்டமைப்பு போன்ற தலைப்புகளில் பல கடினமான கேள்விகள் திரு தினேஷிடம் முன்வைக்கப்பட்டன. அரசியலுக்கு புதியவர் என்ற போதும் அவர் பதிலளித்த விதத்தில் அது தெரியவில்லை. பல்லாண்டு அனுபவம் பெற்றவர் போல் விவேகத்துடனும் நிதானத்துடனும் அவர் பதிலளித்தது வியப்பில் ஆழ்த்தியது. பிளவுகளை கடந்து இந்திய சமூகம் ஒருங்கிணைய வேண்டும் என்றும், சமூகத்தில் பிளவுகள் இருப்பின் அவை சிங்கப்பூருக்கும் இந்தியர்களுக்கும் நன்மை அளிக்காது என்றும் கடந்த மே மாதம் நடந்த பொது தேர்தலின் போது தமிழ் முரசுக்கு அளித்த நேர்காணலில் திரு தினேஷ் குறிப்பிட்டிருந்தார். அன்று அவர் சொன்ன அக்கருத்து எக்காலத்திற்கும் பொருந்தும். அதற்கிணங்க இந்திய சமூகம் மேலும் ஒருங்கிணைந்து வலுவடைய வழிவகுக்கும் முக்கிய கருவியாகவும் தளமாகவும் தப்லா திகழும். நல்ல செய்திகளை வெளியிடுவதன் மூலம் மட்டுமே தப்லாவை அடுத்த நிலைக்கு கொண்டு சென்றுவிட முடியாது. மேலும் பல மின்னிலக்க நேரடி தளங்களில் தப்லாவை இடம்பெறச் செய்தல், முறையான சந்தைப்படுத்தல், சமூக பங்களிப்புகளுக்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுத்தல் போன்ற பல்வேறு ஆக்கப்பூர்வ முயற்சிகளும் கைகூட வேண்டியது அவசியம். இப்போது தப்லா இதழிடமிருந்து சமூகம் மேலும் அதிகமாக எதிர்பார்க்கிறது. அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற சமூகமும் அந்த ஊடகத்திற்கு ஆதரவளிக்க வேண்டும். சிங்கப்பூர் தமிழ் இந்திய சமூகத்தின் கதைகளை உலகிற்கு உரக்கச் சொல்லும் தளமாக தப்லா விளங்க தொடர்ந்து பாடுபடுவோம் என உறுதியளிக்கிறோம்.